ஜனநாயகத்தோட அடிப்படை அழகு வந்து தனி மனிதனைத்தான். ஜனநாயகம் வந்து தனி மனிதனைத்தான் அடிப்படை அழகாக கொண்டு கட்டியமைக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறாங்க. அது தனி மனிதன் அப்படிங்கும்போது தனி மனிதனுடைய சுதந்திரம், அவனுடைய தேர்வுகள், இதன் வழியாகத்தான் வந்து ஜனநாயகம் இயங்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஜனநாயகங்கிற அமைப்புக்கு நம்ம சமுதாயம் வர்றதுக்கு முன்னால் இந்த சமுதாய அமைப்பு வந்து நிலப்பிரபுத்துவ சமூகம் அப்படின்னு சொல்கிறாங்க. இட்ஸ் ஃபியூடல் சொசைட்டி. அங்கே அதனோட நிலப்பிரபுத்துவ சமூகங்களோட அடிப்படை அழகு என்னன்னு பார்த்தா ஒரு சமூகம் அல்லது ஒரு ஒரு குழு மட்டும்தான். ஸோ அவங்கள அந்த நிலப்பிரபுத்துவ சமூகங்களை பொறுத்த வரைக்கும் அவர்களை ஆள்கிறவர்கள் அவர்களை விட பெரியவர்களாக இருக்க வேண்டும். பெரியவர்கள் இந்த சென்ஸ் மன்னனா அரண்மனையில் இருக்கணும், இல்லைன்னா கடவுளாக கோயிலில் இருக்கணும், அல்லது ஜமீன்தாராக பங்களாவில் இருக்கணும். ஸோ அப்படி தான் அந்த சமூக அமைப்பு வந்து இயங்குது. ஒரு சமூகமாகத்தான் தன்னை அடையாளப்படுத்திக் கொள்கிறது. பட் ஆனால் சுதந்திரம், அதாவது ஜனநாயகம் வந்து அதற்கு எதிர் திசையில் இயங்கக்கூடிய ஒன்று. ஸோ அது தனி மனிதனுடைய சுதந்திரமும் தேர்வுகளும் வந்து மிக மிக முக்கியமானது ஜனநாயகத்தோட வெற்றிகரமான செயல்பாட்டுக்கு. சமீப காலமாக ரொம்ப நாளாகவே இந்த ஜனநாயகத்தோட அடிப்படை அழகை பற்றின கேள்விகள் வந்து தொடர்ந்து எழுப்பப்பட்டு கொண்டு இருக்கிறது. இது எதனால் நிலப்பிரபுத்துவ சமூகத்திலேருந்து நம்ம இங்கே வந்தாச்சு, ஜனநாயக சமூகத்தில் வந்தாச்சு. பட் ஜனநாயக அமைப்பு வந்து ஒரு ஹிட் ரோட் பிளாக். அந்த ரோட் பிளாக்கில் இருந்து தான் வந்து இந்த இருத்தலியல் பிரச்சனைகள்லாம் வர ஆரம்பிக்குது. இருத்தலியல்ங்கிறது வந்து அது ஒரு சமீப காலகட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு தத்துவ நிலைப்பாடு, எக்ஸிஸ்டென்ஷியல் கிரைசிஸ் கூட அதை சொல்லலாம். ஒரு முக்கியமான தத்துவவாதியாக ஃப்ரெஞ்ச் ஃபிலாசபர் ஜீன் பால் சார்த்ரை சொல்கிறாங்க. அவர் எழுப்புகிற சில முக்கியமான கேள்விகளை நம்மளால் அவாய்ட் பண்ண முடியல. உண்மையிலே நாம் தனி மனிதர்கள் சுதந்திரமானவர்கள் தானா? அவர்களுடைய தேர்வுகள் சுதந்திரமானதாகத்தான் உள்ளதா அப்படிங்கிற கேள்வியை அது நம்ம உன்னால் விரும்புகிறத உன்னால் பண்ண முடியுதா? சுதந்திரம் இருக்கா? நீ விரும்புகிறத பண்ணுறதுக்கு உனக்கு சுதந்திரம் இருக்கா? அதன் அடிப்படையில் நீ எடுக்கக்கூடிய தேர்வுகள் வந்து சுதந்திரமானது தானா? இந்த விளைவுகள், இந்த தேர்வுகளால் வரக்கூடிய விளைவுகளுக்கு வந்து உன்னால் பொறுப்பேற்றுக்கொள்ள முடியுமா? இந்த முக்கியமான கேள்வியில் இது வந்து ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணோம்னா, ஆர் வி நாட் இன்ஃப்ளூயன்ஸ்ட் இன் அவர் டெசிஷன் மேக்கிங்? இதுதான் நான் அந்த எசன்ஸாக பார்க்குறேன். இந்த இருத்தலியல் கேள்விகளுக்கு பின்னால் இருக்கக்கூடிய இந்த சந்தேகம் வந்து இதில் எங்கேருந்து தான் முளைக்குது அப்படிங்கிற மாதிரி நான் எண்ணுறேன். ஸோ ஆர் வி நாட் இன்ஃப்ளூயன்ஸ்ட் அப்படி. ஆனால் இது மாதிரி இப்போ எது மூலமாகவே இன்ஃப்ளூயன்ஸ் ஆகாமல் ஒரு தனி மனிதனால் இருக்க முடியுமா? அவனுக்கு எந்த விதமான இன்ஃப்ளூயன்ஸ் இல்லாமல் அவனால் சுயமாக சிந்திக்க முடியுமா அப்படிங்கிறது வந்து ஒரு இன்னொரு கேள்வி. அதுவும் இருக்குது. பட் ஆனால் இவர் சார்த்தர் எழுப்பின இந்த கேள்வியில் வந்து ரொம்ப சிம்பிளாக, நாம் சுதந்திரமானவர்கள் தானா? நம்முடைய தேர்வுகள் வந்து சுதந்திரமானதாகத்தான் உள்ளதா? நாம் விரும்பியதை வந்து சுதந்திரமாக தேர்ந்தெடுக்க முடிகிறதா?
நாம் விரும்பியதை தேர்ந்தெடுக்கும் சுதந்திரம் நமக்கு இருக்கிறதா? இதுதான் வந்து இந்த சட்டத்தோட கருத்தியல் இருந்து வரக்கூடிய முக்கியமான கேள்வி. இதை விட்டுட்டு ப்ராக்டிக்கலாக ஜஸ்ட் ட்ரை டு எக்ஸ்ப்ளோர் திஸ். இப்போ நம்ம ஒரு பெரிய பெரிய ஸ்டார் ஹோட்டலுக்கு போகிறோம். அதோட நுழைவாயிலோட உயரம் மட்டுமே ஒரு 60 அடி. அதில் வந்து ஒரு சின்னதாக ஒரு 6 அடியில் ஒரு சிப்பந்தி வந்து நின்று கதவை திறந்து விட்டுட்ருக்காங்க. அவர் இப்போ நீங்கள் அங்கே போய் இறங்கும் பொழுது, இப்போ நீங்கள் ஒரு ஆக்சுவலாக நம்ம ஒரு உயர்தர காரில் நீங்கள் அங்கே போய் இறங்குறீங்க, ஆடி இந்த மாதிரி காரில் போய் இறங்குறீங்க. அதில் இருக்கிறவருக்கு கிடைக்கிற மரியாதை ஒரு அடுத்த வருஷமாக ஒரு சின்ன காரில் அடுத்த காரில் ஃபேஸ்ட் அந்த மாதிரி காரில் போய் இறங்குறீங்க. உங்களுக்கு அதில் வர்றவருக்கு கிடைக்கிற மரியாதைக்கு நடுவில் இருக்கக்கூடிய இந்த நுண்ணிய வேறுபாடு வந்து ரொம்ப முக்கியமானதுன்னு நினைக்கிறேன். அதாவது சிப்பந்தியை பொறுத்த வரைக்கும் தன்னை விட உயர்வானவர்கள் வந்து பொருளாதார ரீதியாகவும் அறிவிலும் தன்னை விட உயர்ந்தவர்களாக மட்டுமே இருக்க முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை அவருக்கு வந்து ஆழமாக இருக்குது. ஓகே, ஸோ ஆடிக்கார்டில் வந்து கொஞ்சம் ஃபோர்ட் ஃபேஸ்டாக இருக்கிறவங்க பெரிய ஆள் அப்படிங்கிற ஒரு ஆழ்மன நம்பிக்கையால் நம்ம உருவாக்கப்பட்ட நம்பிக்கை. ஸோ இந்த நம்பிக்கைகளாக கட்டுண்டப்பட்ட ஒருவரால் தன்னுடைய தலைவனை எப்படி சுதந்திரமாக தேர்வு செய்ய முடியும்? இதுதான் சார்த்தர் வைக்கக்கூடிய கேள்வியை நான் எண்ணுகிறேன். ஓகே, ஸோ உண்மையிலே அவர் சுதந்திரமானவர் தானா? ஏன்னா வந்து இப்போது ஓட்டிங் ரைட் வந்து irrespective of whether you have a discerning ability or not, எல்லாத்துக்குமே உண்டு. ஸோ இவருடைய தேர்வுகள் வந்து சரியாகத்தான் இருக்குமா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் மார்க். இப்போ இந்த சிப்பந்தியை விட்டுலாம், அந்த அவங்க ரிசீவ் பண்ணுற சிப்பந்தியை விட்டுலாம். அந்த காரில் இருக்கிறவர்கள், இந்த ஃபோர்ட் ஃபேஸ்டால் இருக்கிறவர் வந்து தனக்கு கிடைக்கக்கூடிய குறைவான மரியாதையானால் வந்து ரொம்ப மனசு பண்ணுறார். ஹி கெட் இரிட்டேட்டடு. ஸோ இந்த இப்படி இருக்கும் பொழுது ஒருத்தரோட சிப்பந்தியோட கண் அசைவில் நம்மளால் வந்து உண்டேற முடியும் அப்படின்னா உண்மையிலே நம்ம சுதந்திரமானவர்கள் தானா? ஸோ அதே சிப்பந்திக்கிட்ட இருக்கக்கூடிய சில நம்பிக்கைகள் மாதிரி இவங்ககிட்டையும் வந்து அந்த நம்பிக்கை இருக்குது. நமக்கு மரியாதை வேணும், இது வேணும் அப்படின்றது. ஸோ இந்த சுதந்திரமற்ற தன்மையை வைத்துக்கொண்டு நம்மால் சுதந்திரமான ஒரு தேர்வை நிகழ்த்த முடியுமா? சுதந்திரமாக நம்மளுடைய தலைவர்களை தேர்ந்தெடுக்க முடியுமா அப்படிங்கிறது தான் வந்து இந்த க்ரக்ஸ் ஆஃப் எக்ஸிஸ்டென்ஷியல் க்ரைசிஸ் அப்படின்னு நான் நினைக்கிறேன்.